நாளை நீட் மறுதேர்வு நடைபெற இருக்கும் நிலையில் சென்னை அசோக் நகரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக நமது செய்தியாளர் வீரகுமார் அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். நாளை ஜூன் 21 நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் நீட் மறுதேர்வுக்காக இந்த தேர்வு மையங்களில் தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நாம் தற்போது சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலை பள்ளியில தயாராக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு மையத்தினுடைய வகுப்பறையில தான் இருக்கும். இந்த அசோக் நகர் பெண்கள் மேல்நிலையை பொறுத்தவரையில மொத்தமாக 600 மாணவர்கள் தேர்வு எழுத இருக்கிறாங்க. ஆண்கள் 199 பேர், பெண்கள் 401 பேர் என மொத்தமாக 600 பேர் இந்த நீட் தேர்வை இந்த மையத்தில் தேர்வு மையத்தில் எழுத இருக்கிறாங்க. அவர்கள் எந்தெந்த வகுப்பறைகளில் எந்தெந்த ரோல் நம்பர்ல இருந்து எந்தெந்த ரூம் நம்பர்ல அவர்களுக்கான இருக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவான ஒரு விளக்கப்படத்தோடு ஒட்டப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த நீட் தேர்வுக்கான நேர அட்டவணை சரியாக 1:30 மணிக்கு தொடங்கக்கூடிய நீட் தேர்வு மாலை 5:15 வரை நடைபெற இருக்கிறது. இதற்கான அட்டவணை இந்த நேரங்களில் இங்கு ஒலிக்கக்கூடிய மணிக்கான என்ன அர்த்தம் என்பதற்கான தெளிவா போட்டிருக்கிறாங்க ஒரு விளக்கப்படத்தோட. சரியா 1:30 மணிக்கு டைம் பெல் அடிச்சுன்னா அதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு மாணவர்கள் உள்ளே வந்தாலும் தேர்வு மையத்துக்குள்ள தேர்வு எழுத அனுமதி கிடையாது. அதே போல ஒவ்வொரு மணிக்கும் 1 ஹவருக்கு ஒரு தடவை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அடிக்கக்கூடிய மணிக்கான சிக்னேச்சர்ஸோட இந்த விளக்கப்படம் கொடுத்திருக்கிறாங்க. இறுதியா 5:15 மணிக்கு இறுதிக்கட்ட பெல் என்பது அடிக்கப்பட்டு தேர்வு முகவர்கள் தேர்வு மையத்திலிருந்து வெளியேறுவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான தெளிவான விளக்கப்படம் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல மிக முக்கியமா வகுப்பறைகள் இருக்கக்கூடிய ஆர்டினரி கடிகாரங்கள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக நீட் தேர்வு நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியுடைய கடிகாரம் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதுமே இதே கடிகாரம் தான் இந்த தேர்வு மையங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறாங்க. மிகவும் முக்கியமாக வகுப்பறைகளில் கண்காணிப்பு கேமராக்கள், சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ச்சியாக எந்தவித தவறும் நடக்காத வண்ணம் இந்த தேர்வு நடைபெறுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. தண்ணீர் வசதி, கழிப்பறை வசதி என இந்த தேர்வு மையங்களில் தமிழ்நாடு முழுவதுமே தயார் நிலையில் இருக்கு. நாளை மதியம் தொடங்கக்கூடிய இந்த தேர்வு சரியாக 1:30க்கு தொடங்கி மாலை 5:15 மணிக்கு நிறைவடைய இருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை தேர்வு எழுதி மறு தேர்வு நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த இடத்திலும் தவறு நடந்திராத வண்ணம் மிகவும் உன்னிப்பாக கண்காணிப்போடு இந்த தேர்வு என்பது நாளை நடைபெற இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் வீரகுமார்.